எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆதியும் அந்தவுமாக இருந்து வழிநடத்தக்கூடிய இறைவனை இந்த நிகழ்விற்கு நாம் வரவேற்போம். இவ்வளவு நாட்களாக இறைவன் நம்மை கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாத்ததற்காக நன்றி கூறுவோம். அனைவரும் இறைவணக்க பாடலுக்காக எழுந்து நிற்போம். இறைவணக்க பாடலை பாட திருத்தலத்தினுடைய பாடகர் குழுவை அன்போடு அழைக்கிறேன். இறைவா எளிய குரல்களிலே இசை ஒன்று இசைக்கின்றேன். இறைவா எளிய குரல்களிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன். இறைவா எளிய குரல்களிலே தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்களில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னில் மதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னில் மதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன். இறைவா எளிய குரல்களிலே அனைவரும் அமர்வோம். இறை உணர்வில் நம்மளை வழிநடத்தி சென்ற பாடர் குழுவினருக்கு நன்றிகள். வரவேற்பு என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, நடனத்தினால் வெளிப்படுத்த வருகிறார் மறைக்கல்வி மாணவி செல்வி டவீனா அவர்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். Mama
மிகவும் அழகாக வரவேற்பு நடனமாடிய மறைக்கல்வி மாணவி செல்வி டவினா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போது வந்தார் ஒவ்வொருவரையும் வரவேற்க திருத்தொண்டர் தாமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டுமாக ஏற்கனவே இறைவணக்க பாடல் மூலமாகவும் இறைவணக்க நடனம் மூலமாகவும் இறைவனை நம் மத்தியில் வரவேற்றவர்கள் மீண்டுமாக நம் இறைவனை நம் மத்தியில் ஆழமாக வரவேற்பதற்காக சிறிது மணித்துளிகள் மௌனமாக அமைதியில் வரவேற்போம். அன்பானவர்களே, இந்த தாத்தா பாட்டி தினத்தை மீண்டும் சிறப்பாக நடைபெற நமக்கு உதவி புரிந்த நமது அதிபர் தந்தை அருள்பணி காணிக்கைராஜ் அவர்களை அன்போடு நாம் ஒவ்வொருவரின் சார்பாக வருக வருக என கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். அதைத் தொடர்ந்து நமது இன்று திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி நமக்காக ஜெபம் செய்தவர் அருள்பணி கிறிஸ்டி அவர்களையும் நாம் அன்போடும் மகிழ்வோடும் கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். நமது அருள்பணி துணை பங்கு தந்தை ஃபாதர் ஜெரி அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்போம். தொடர்ந்து நமது கொயர் குரூப், அதாவது பாடல் குழுவினர்களையும் நமக்கு நடனமாக தாத்தா பாட்டிகளை மகிழ்விப்பதற்காக உங்களுக்காக நமது மறைக்கல்வி பிள்ளைகள் நடனமாட இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நமது இளையோர் குழுவினர் ஏறத்தாழ அவர்கள் காலையிலிருந்து நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்போம். அதிலும் சிறப்பாக தாத்தா பாட்டிகள் உங்கள் அனைவரையும் இங்கே இருக்கின்ற நமது அதிபர் தந்தை அருள்பணி ஜெரி அவர்களையும் சார்பாகவும் நமது கிறிஸ்டி அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். வரவேற்புரை வழங்கிய திருத்தொண்டர் அவர்களுக்கு நன்றிகள். நடனம் ஒரு மனிதனை எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவனை ஈர்ப்பாக அவனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது நடனம் ஆடுவதற்காக மறைக்கல்வி மாணவர்கள் 4, 5 மற்றும் 6ஆம் வகுப்பில் உள்ள மாணவிகளை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தமான விளர்க்கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?
இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. உற்சாகமான நடனம் மூலமாகவும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாகவும் நம் அனைவரையும் மகிழ்வித்த 4, 5, 6 வகுப்பில் உள்ள பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு மரத்திற்கு முக்கியமான ஒரு உறுப்பு என்ன? நமக்கு பல உறுப்புகள் இருக்கிற மாதிரி மரத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு என்ன? வேர். என்னதான் அந்த மரம் நமக்கு பலவிதமான கனிகளையோ இலைகளையோ என்னதான் தந்தாலும் அந்த வேர்ல எந்த வேர் மிகவும் முக்கியமானது? ஆணி வேர். அதே போன்று நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தாய் தந்தை அவர்கள் நம்மளை கவனித்து கொண்டாலும் இந்த முதியவர்கள் என்பது ஆணி வேராக இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட முதியவர்களை வாழ்த்தி பாட திருத்தலத்தினுடைய பாடர் குழு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்லவை எல்லாம் சொல்லி தரும் தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. நல்லவை எல்லாம் சொல்லி தரும் தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவ புத்தகமே, எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவ புத்தகமே. உங்களுக்கென ஒரு தினம் கொண்டாடிட கூடி வந்தோம், நன்றிகள் பாடி வந்தோம். உங்களுக்கென ஒரு தினம் கொண்டாட கூடி வந்தோம், நன்றிகள் பாடி வந்தோம். உங்கள் வளமையே எங்கள் பெருமையே, உங்கள் வளமையே எங்கள் பெருமையே. நல்லவை எல்லாம் சொல்லி தரும் தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. முதுமை என்ற திரையில் மறையும் இளமை பூக்களே, பூட்டிய அறையில் முடங்கி கிடக்கும் பிரகாச ஒளி விளக்கே. முதுமை என்ற திரையில் மறையும் இளமை பூக்களே, பூட்டிய அறையில் முடங்கி கிடக்கும் பிரகாச ஒளி விளக்கே. தலைமுறை காணும் பேரு பெற்ற பாக்கியவான்களே, சிலந்தி வலை போல குடும்பத்தை கட்டும் பாச கயிறுகளே. தலைமுறை காணும் பேரு பெற்ற பாக்கியவான்களே, சிலந்தி வலை போல குடும்பத்தை கட்டும் பாச கயிறுகளே. ஓரம் இருந்தாலும் வெகு தூரம் கிடைத்தாலும் பிள்ளைகள் வாழ என் நாளைகளா என்றும் விலகாத தென்றலே. அனுபவ பல்கலைக்கழகங்களே வாழிய வாழியவே, அனுபவ பல்கலைக்கழகங்களே வாழிய வாழியவே. நல்லவை எல்லாம் சொல்லி தரும் தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. நல்லவை எல்லாம் சொல்லி தரும்
தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவ புத்தகமே, எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவ புத்தகமே. உங்களுக்கென ஒரு தினம் கொண்டாடிட கூடி வந்தோ, நன்றிகள் பாடி வந்தோ. உங்களுக்கென ஒரு தினம் கொண்டாடிட கூடி வந்தோ, நன்றிகள் பாடி வந்தோ. உங்கள் வளமையே எங்கள் பெருமையே, உங்கள் வளமையே எங்கள் பெருமையே. நல்லவை எல்லாம் சொல்லி தரும் தாத்தா பாட்டியரே, ஆழம் விழுதாக தாங்கி வரும் சொந்தத்தின் தூண்களே. நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி பாடிய பாடற் குழுவிற்கு ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் இரண்டாவது நடனத்திற்கு செல்கிறோம். மிகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகமூட்ட 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவிகளை நடனத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். அற்புதம் அற்புதம் என்று நம் மத்தியில் அற்புதமாக நடனமாடிய நமது மாணவிகளுக்கு மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனை பயிற்றுவித்த நமது இளையோர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும். இப்பொழுது ஆசியுரை வழங்க நமது பங்கு தந்தை அதிபர் தந்தையுமான அருள்பணி காணிக்கராஜ் அவர்களை அன்போடு வரவேற்போம். கரவொலி எழுப்பி அன்போடு வர. என்னுடைய ஆசி உரை
ஒரு சொற்பொழிவாக இல்லாமல் எழுதி வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரம் கருதி கவிதை. பாலவாக்கம் கடற்கரைப்படி அந்தோணியா திருத்தல பங்கின் சார்பாக எங்கள் அன்பு தாத்தா பாட்டிகளுக்கு உங்கள் முகத்தில் தெரியும் ஒவ்வொரு சுருக்கமும் வயதின் அடையாளம் அல்ல, எங்களுக்காக நீங்கள் சுமந்த தியாகங்களின் வரலாறு. உங்கள் நரைமுடி காலம் எழுதிய கவிதை அல்ல, குடும்பத்துக்காக சிந்திய கவலைகளின் வெண்மையான கிரீடம். நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ளும் போது எங்கள் சிறு விரல்களை பிடித்தது உங்கள் கரங்கள். இன்று வாழ்க்கை பாதையில் நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் உங்கள் ஜபங்களும் கண்ணீரும் தியாகங்களும் இருக்கின்றன. எங்கள் வெற்றிகளின் பின்னணியில் கைத்தட்டாமல் அமைதியாக நின்றவர்கள் நீங்கள். நாங்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பல ஆசைகளை அமைதியாக தியாகம் செய்தவர்கள் நீங்கள். இறைவனை முதலில் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நீங்கள். ஜபத்தின் வலிமையையும் அன்பின் மொழியையும் மன்னிப்பின் மகத்துவத்தையும் கற்றுத்தந்தவர்கள் நீங்கள். உங்கள் மடியில் கிடந்த அந்த நாட்கள் எங்கள் வாழ்வின் பாதுகாப்பான சொர்க்கம். அன்பு தாத்தா பாட்டிகளே, நீங்கள் வயதானவர்கள் அல்ல, எங்கள் குடும்பத்தின் உயிர் துடிப்பு. நீங்கள் தனிமையில் நிற்கும் மரங்கள் அல்ல, எங்கள் தலைமுறைகளை தாங்கி நிற்கும் ஆழமான வேர்கள். இன்று பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியா திருத்தல பங்கின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரின் அன்பிற்கும் தியாகத்திற்கும் இறை நம்பிக்கைக்கும் எங்கள் இதயபூர்வமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும், எங்களுக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும், எங்களுக்காக விட்டு கொடுத்த ஒவ்வொரு கனவிற்கும், எங்களுக்காக வாழ்ந்த உங்கள் அன்பிற்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி. உங்கள் வாழ்வின் மாலை பொழுதை இறைவன் தனது அருளொளியால் அழகுபடுத்துவாராக. புனித அந்தோணியார் உங்கள் குடும்பங்களை என்றும் காத்துள்வாராக. உங்கள் கைகள் எப்போதும் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஜெபங்கள் எப்போதும் எங்கள் பங்கையும் குடும்பங்களையும் வழி நடத்தட்டும். பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியா திருத்தல பங்கின் அனைத்து இறைமக்கள் சார்பாக உங்கள் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சிரிப்பில் எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் ஆசீர்வாதத்தில் எங்கள் எதிர்காலம், உங்கள் ஜெபங்களில் எங்கள் நம்பிக்கை, உங்கள் வாழ்வில் இறைவனின் மகிமை என்றும் ஒளியட்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். குறைந்த நேரத்தில் நம் மத்தியில் அழகாக கவிதை நடையில் நமது தாத்தா பாட்டிகளை வாழ்த்திய நமது பங்கு தந்தையும் அதிபர் தந்தையுமான அருள்பணி காணிக்கைராஜ் அவர்களுக்கு மீண்டுமாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது பரிசளிப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த பரிசினை வழங்க நமது அருள்பணி கிறிஸ்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.